தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நண்பர்களே, திங்கட்கிழமை ஆராதனைக்கு விடியற் காலை 3 மணி ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? வல்லமையான இறை கிருபையில் நாம் வாழ்வோம், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நண்பர்களே, உணர்ந்தால் வாழலாம். ஆண்டவருடைய அருளை, அவருடைய ஆற்றலை, அவருடைய கிருபையை உணர்ந்தால் நம்ம வாழலாம். இறைவார்த்தை தரம் பாருங்க. எஸ்ரா புத்தகம் 8வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை எடுங்க. எஸ்ரா புத்தகம் 8வது அதிகாரம் 23வது வார்த்தை. நாங்கள் நோம்பிருந்து இதற்காகவே எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம். நோம்பிருத்தல், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபித்து பாருங்களேன். தன்மை நம்மையே ஒப்பு கொடுத்து கொஞ்சம் வருத்தி கொண்டு, ஆண்டவர் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது ஒரு வேளை நான் அவர்கிட்ட சாப்பிடாமல் அதை ஃபோர்கோ பண்ணி என்னையே நான் கொஞ்சம் வருத்திக்கிட்டு சாப்பிடாமல் இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபித்து பாருங்களேன். அதோட வல்லமை அதிகம். ஆனால் காலப்போக்கில் அந்த நோம்பினுடைய ஆழம் மாறி போனது. அது அடையாளமாக மாறிடுச்சு, அது சடங்காக மாறிடுச்சு. அதான் இறைவார்த்தை பாருங்க. அந்த காலத்தில் இது புனிதமாக இருந்தது. எஸ்ரா புத்தகம் 8வது அதிகாரம் 23வது வார்த்தை. நாங்கள் நோம்பிருந்து இதற்காகவே எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டும் அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். நோம்புக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங்க்கு அபிஷேகம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை உணர்வது இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறார். நன்றி அப்பா. அப்பா வழி நடத்துங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்கள் கிருபையால் பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே, உமக்கு சாட்சியமாக பிள்ளைகள் இருப்பார்களாக. ஆண்டவர் பெயரில் அபிஷேகத்தை பிள்ளைகள் அறுவடை செய்யும்படியா நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். நன்றி. வழி நடத்துங்கள் ஆண்டவரை, ஆசீர்வதிங்க தகப்பனே. பிரியமான இறை பிள்ளைகளை, இந்த நாளுக்குரிய சிந்தனை, நோன்பு இருத்தல் என்பது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பார்த்த விதம் வேறு, புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் கடைபிடித்த விதம் வேறு. அதனால்தான் ஆண்டவர் அந்த நோன்புகள் எல்லாம் சாடியதாக, அதற்கு நேர் எதிர்மாறாக இருந்ததாகவே இயேசுடைய வாழ்க்கை இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இந்த நோம்பினுடைய சாரம் எப்படி இருந்தது என்றால் 3 காரணங்களுக்காக இந்த நோம்பானது கடைபிடிக்கப்பட்டது. ஒன்று, மனமாற்றத்தின் வெளியடையாளமாக நினிவே மக்கள் மனமாறினார்கள், நோம்பியிருந்தார்கள். சில உதாரணங்கள் தருகிற பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 26வது வார்த்தை. மனமாற்றத்திற்கு அடையாளமாக. நெகேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வார்த்தை. யோனா புத்தகம் 3வது அதிகாரம் 7லிருந்து 9. ஒரு மனமாற்றத்தின் வெளி அடையாளம். தங்களை வருத்தி கொண்டு, எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் என்னை வருத்தி கொள்கிறேன், ஆனால் எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் தாங்க அப்படின்னு வேண்டுகிற பொழுது அது நடக்கும். அதான் நோம்பினுடைய அது 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 சயின்டிஃபிக்காக அதை யோசிச்சா அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடைக்காது. நீங்கள் ரொம்ப இப்படி செஞ்சதான் ஆசீர்வாதமா, இப்படி தான் ஜெபிக்கணுமா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதை அனுபவித்தது தான் தெரியும். அதோடைய பலனே வேறு. அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அதை அனுபவித்து பாருங்கள். இரண்டாவது, நோன்பு எதற்காக கொண்டாடப்பட்டது என்றால் கடவுளின் வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள, கடவுளின் வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள தங்களையே தயாரிக்கும் அடையாளமாக நோன்பு இருந்தது. விடுதலை பயண நூல் 24வது அதிகாரம் 15வது வார்த்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. கடவுளுடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள. அடுத்தது தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வார்த்தை. இயேசு நற்செய்தியில, மத்திய நற்செய்தி 4வது அதிகாரம் 2வது வார்த்தை. நோன்பு இருந்தா 40 நாள் நோன்பு இருந்தா கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்கும். ஒரு ஃபாதர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட ப்ரேயர் பண்ண போறதுக்கு முன்னாடி யாராவது ப்ரேயர் பண்ணால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் ஃபாஸ்டிங் ப்ரேயிங் இருப்பார். அவர்களுக்காக ஃபாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர்களை வர வச்சு அவருக்காக ஜெபிப்பார். அவர்கிட்ட பேசுவார், அவர் குறையை கேட்டு ஜெபிப்பார். அதுக்கு முன்னாடி அவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவங்களுக்கு இறையாற்றலை தர வேண்டும் என்பதற்காக தன்னை தயாரித்துக் கொள்வார். நோன்பு கடவுளுடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்வது. நோன்பு எது ஜெபித்து பாருங்கள், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரே. மூன்றாவது, மெசியா மற்றும் இறையரசின் வருகைக்கு தங்களை தயாரித்துக் கொள்வதற்காக நோன்பு இருந்தார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தயாரிப்பது நோன்பு. ஏதாவது ஒன்று நடக்கணுமா, நோன்பு இருந்து ஜெபிக்கிற பொழுது அந்த வல்லமை கிடைக்கும். ஆனால் காலப்போக்கில் இந்த நோன்பு எப்படி மாறியது என்றால் வெளி அடையாளமாக தங்களை ஆன்மீகவாதிகளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் முன்பாக நோன்பு இருப்பது. ஆண்டவர் அதை தான் சாடுகிறார். ரொம்ப உடல்நிலையே சரி இருக்காது, ஆனால் நோன்பு இருப்பாங்க. அது தவறானது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நோன்பு இருக்கக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ நோன்பு இருக்கக்கூடாது. நல்ல உடல்நிலையை கேடாக இருக்கிறத இன்னும் கேடாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு அல்ல. ரொம்ப வயசாயிடுச்சு, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், இல்லை,
அந்த நேரத்தில் உன்னுடைய வழிபாடு, ஜெபிக்கிற வழிபாடு வேற. நீ அதிகமாக ஜெபமால ஜெபி, அதிகமாக இரண்டு போய் உட்காரு. ரொம்ப வயசாயிடுச்சு ஆனாலும் நான் நோம்பி இருப்பேன், இல்லை, தேவையில்லை. குழந்தைகளை வற்புறுத்துவது, குழந்தைங்கள் அவங்களுக்கெல்லாம் நோம்புனா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு அதை புகுத்துவது இல்லை. நீ நல்லா இருக்கும் போது அதை செய்யணும். எனக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட பிடிக்கும், ஆனால் நான் வருத்தி கொண்டு ஜெபிக்கிறேன், அதுதான் நோம்பு. உன் உடல்நிலை சரியில்லாத போது செய்யக்கூடாது. வீட்டில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து நோம்பு இருந்து வழிபடுற சில பேர் வீட்டில் நடக்கும் பாருங்க. அவங்க பாஸ்டிங் இருக்குன்ற பேரில் எல்லாரையும் துன்புறுத்துவார்கள். ஏன்னா அவங்க உடம்பு சீர்கெட்டு போகும். ஏற்கனவே அவர்கள் நோயாளியாக இருப்பார்கள். மற்றவங்களுடைய ஆன்மீகத்தை அவங்க கெடுப்பாங்க. அது வரல நோம்பு. நீ அப்படி நோம்பு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதை ஆண்டவர் வலியுறுத்தல. எனக்கு ரொம்ப நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும், இருந்தாலும் நான் என்னை வருத்தி கொண்டு என் ஆண்டவர் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன், அது நோம்பு. ஜெபத்தில் வல்லமை அதிகம். எனவே பெரியமான இறைவர்கள் இவற்றை உணர்ந்தால் வாழலாம். நன்றி அப்பா, வல்லவரே, நன்றி ஆண்டவர். ஜெபத்தினுடைய மேன்மை, நோம்பினுடைய மேன்மை, பாஸ்டிங் பிரேயிங்கோடைய மேன்மை அப்பா என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன். குறிப்பாக இந்த திங்கட்கிழமை பிள்ளைகளுடைய கனவுகள், இந்த வாரம் முழுதும் பிள்ளைகள் நல்லா செய்கிறாங்களோ, எதற்காகலாம் பிள்ளைகள் தேடி ஓடுகிறார்களோ, அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க. தகப்படி உங்கள் கிருபையால் வாழும்படியா என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறாங்களோ, என்னவெல்லாம் கமெண்டில் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க, அவங்க பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் நீங்கள் வல்லமையோடு வாழ்வீர்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இதோ இந்த வாரம் முழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதோ என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வைக்கிறீர்கள் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. இவர்களோட நம்பிக்கையில், இவர்களுடைய விசுவாசத்தில் வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு அன்பர்களே 19ஆம் தேதி, அதாவது சுசையப்பர் நாள். எனவே இன்று பிற்பகல் 11:30 மணி அளவில் திருப்பலி, ஆராதனை, சுசையப்பர் உணவு. அதே போல் மாலை 6:30 மணி அளவில் தேர்பவனி, திருப்பலி, ஆராதனை, சுசையப்பர் உணவு. 800 சுசையப்பர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த காணொலி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.